Hello friends, welcome back. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் தயிர் பச்சடி ப்ரோக்கலி ரைஸ் பண்ண போகிறேன். கத்திரிக்காயை வந்து முன்னாடி நான் இந்த ரெசிபி வந்து நான் என்னோடய சேனலில் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிபி வேணும்னா அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். கத்திரிக்காயை மைக்ரோவேவில் வேக விட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கு தேவையான இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு தயிர் போட்டு நல்லா கலந்துடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆனப்புறமா இதுக்கு வந்து தாளிச்சு கொட்டுறேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ எது வேணுமோ அதோட கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு தூவினேன்னா சும்மா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து ப்ரோக்கலி ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் காமிச்சிடுறேன். ப்ரோக்கலி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக நான் வந்து கட் பண்ணி நான் தரோவாக வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு தட்டில் வந்து கார்ன். இப்போ எங்கிட்ட வந்து ஒயிட் அண்ட் எல்லோ கார்ன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்தது, ஸோ அதான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அதை. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம், பட் நான் வந்து லாங்காக கட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி, பட்டை மிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், அண்ட் தென் நம்ம சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வதக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த தட்டில் வந்து கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவை. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1.5 கப்பு போல் நான் வந்து அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் வந்து தவாவில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுருக்கேன். இப்போ இந்த ரெசிபியை வந்து இன்ஸ்டன்ட் பாட்லேயும் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் வந்து வெஜிடபிள் புலாவ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த வாட்டி வந்து ரெகுலராக அடுப்புலேயும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் காமிக்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ப்ரோக்கலி அண்ட் கார்ன் அது மட்டும்தான் போட்டு பண்ணுறோம், நோ அதர் வெஜிடபிள்ஸ். ஸோ அது வந்து சரி இதில் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் இன்ஸ்டன்ட் பாட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ சப்போஸ் இன்ஸ்டன்ட் பாட் இல்லாதவா இப்படி அடுப்புலேயும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். எதில் பண்ணாலும் அதே டேஸ்ட் தான் வரும். இப்போ இதில் வந்து பட்டர் மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும், பட் பரவாயில்ல. ரொம்ப நேரம் வச்சோன்னா அது நெய் ஆகிடும், அது வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகா வத்தல், பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம் அண்ட் சோம்பு இதை லைட்டாக ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை போட்டு லைட்டாக வதக்கின்றலாம். ஒரு 1 மினிட் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். என் வெங்காயம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 மினிட் ஆனோடனே நல்லா பொரிஞ்சு வரும், அதுக்காக நான் ஜஸ்ட்டு லைட்டாக குலுக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் போட்டிருக்கிற எண்ணெயும் பட்டரும் நம்ம பண்ண போகிற ப்ரோக்கலி ரைஸ்க்கு போதுமானது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறதுனால இதெல்லாம் இதுலேயே வதக்கிட்டு அதை மட்டும் நம்ம வடித்து எடுத்துன்ட்டு இதை அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதை இதுலேயே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கார்ன், ப்ரோக்கலி அண்ட் ரைஸ் எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான வாட்டரையும் போட்டு மூடி வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து தனித்தனியாக வறுக்கலை, இதுலேயே அந்த 1 பாட் ரெசிபி அப்படின்றதுக்காக இதுலேயே போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் வறுப்பட்டு எடுத்து இல்லையா, இந்த டயத்தில் வந்து வெங்காயத்தையும் சேர்த்துட்டுலாம். ப்ரோக்கலி வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு, எல்லாருக்குமே தெரியும். நிறைய அயன் சத்தும் இருக்குது, அதில் ஃபைபரும் இருக்குது. ஸோ அதனால் வேறு எந்த காயும் இல்லைனாலும் பரவாயில்ல, இதுவே நல்ல ஹெல்த்தி ரெசிபி தான். கொஞ்சம் அடுப்பு சின்னது பண்ணிக்கிறேன்னா, ஏன்னா இது வெங்காயம் வந்து ரொம்ப சவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, நம்ம எப்படியும் அரைக்க போகிறோம். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் வதக்கிக்கிறேன்னா. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போகிறோம். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி இதில் போட்டு திருப்பி வதக்க போகிறோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஆறினோடனே, இது கொஞ்சம் ரெடி ஆனோடனே நான் எடுத்து இதில் வச்சிட போகிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்க கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சுடுது. ஸோ அதனால் ஒரு கண் இதில் வச்சுட்டே இருக்கலாம், ஸோ தட் ரொம்ப செவந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக.
இப்போ நம்ம அரைச்சி பண்ணாமல் அப்படியே பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதக்கலாம். பட் நம்ம வந்து இதை அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேயே இன்னொரு ட்ரிக்ஸ் கூட இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயமும் தென்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுக்கும்போது கொஞ்சம் வெங்காயத்தை இதுலேயே விட்டு வச்சிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு அந்த வெங்காயத்துக்கு மேலேயே இதை அரைச்சதையும் அதில் போட்டோன்னாக்க அந்த வெங்காயமும் இருக்கிற மாதிரி இருக்கும், அரைச்ச விழுதும் இருக்கும். சம்டைம்ஸ் குழந்தைகள் வந்து இந்த எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து வைப்பா, வெங்காயம் அது வேண்டாம் அது வேண்டான்னு. அதுக்காக நான் மொத்தமாக அரைக்கிறேன், அவ்வளோதானே வழிய. மற்றபடி வந்து வெங்காயம் தென்படணும், லைக் அடல்ட்ஸ்க்கு மட்டும் பண்ணுறோம், எல்லாருக்கும் வெங்காயம்லாம் தென்படணும் அப்படின்னு நினச்சேன்னா கொஞ்சம் வெங்காயத்தை அதில் விட்டு வச்சுட்டு அப்படியே இந்த மிச்சம் இருக்கிறத வச்சு அரைச்சிட்டு அந்த விழுது அதில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சத்தை எடுத்து நான் இதில் வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை விட்டு வைக்கிறேன். ஸோ தட் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இந்த மிளகாலாம் எடுத்துடலாம் அதிலேருந்து. மிளகா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் இதெல்லாம் இதில் இருந்ததுனாக்க அரைக்கிறதுக்கும் விழுது இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு இதில் விட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் முந்திரியும் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அண்ட் லைக் சப்போஸ் நமக்கு சட்டுன்னு பண்ணணும், யாராவது வந்துட்டா அப்படின்னாக்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதையே வந்து நான் போன வாட்டி பண்ணும்போது கலர் பெல் பெப்பர் வச்சு பண்ணினேன் இல்லையா. இப்போ வந்து நம்ம ப்ராக்லி வச்சு பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் நம்மள்ட்ட இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். பட் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் புலாவ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெங்காயத்தை அதில் விட்டு வைக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஆற விட்டு அரைச்சி அந்த விழுதை எடுத்து இந்த வெங்காயத்தோடு போட்டுட்டு வதக்கி மிச்சதெல்லாம் போட போகிறோம். வெங்காயத்தோட நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ் அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நான் வந்து இதில் போட்டுட்டு அதோடு சேர்த்து வதக்கின்றேன். ஸோ நம்ம தனித்தனியாக எடுத்து வதக்காமல் இதிலையே போட்டுடலாம். அதுக்காக தான் இது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வெங்காயம் பாதி வதங்கிடுது இல்லையா. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தை அப்படியே ரைஸோடு விட போகிறதுனால அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனாலும் பரவாயில்ல. இப்போ இது ரெடியாக இருக்கு இல்லையா, எல்லாம் வதங்கிடுது. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை போட போகிறோம். இதுதான் நான் அரைச்சி வச்சுருக்கிற விழுது. ஸோ இதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். அது ஒரு 2 நிமிஷம் நான் வந்து இதில் விட போகிறேன். இதோட நான் வந்து சால்ட், இது நமக்கு தேவையான அந்த ரைஸுக்கு தேவையான சால்ட்டையும் நான் வந்து இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது நல்லா கொஞ்சம் கொதிக்கிறது இல்லையா, இந்த டயத்தில் நான் வந்து சும்மா ஒரு கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். பாருங்கள் அந்த கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. இப்போ இதில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கிற கார்ன், ப்ராக்கலி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணோம் இல்லையா, அதை நான் வந்து வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ரைஸ் போடும்போது ரைஸ்க்கு தேவையான வாட்டர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த பிளெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த கிரேவியும் இந்த ப்ராக்கலிலாம் இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க இதை வந்து ஒரு 1 மினிட் போல் மூடி வைக்க போகிறேன். ஸோ அந்த ப்ராக்கலி கொஞ்சம் சாஃப்டன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தேன்னா ப்ராக்கலி கொஞ்சம் லைட்டாக வேக ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அப்புறம் ரைஸில் அப்படியே மசிஞ்சு போயிடும். ஸோ இந்த டயத்தில் நான் வந்து இதுக்கு ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். முதல்ல ரைஸ் போட்டு நம்ம ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் விட போகிறேன். ஸோ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுக்கிறோம். இதை நீங்கள் ரைஸை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கலந்தாலும் கலக்கலாம், இல்லை இப்படியேவும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 pot ரெசிபின்றதுனால உங்களுக்கு இதிலையே போட்டு பண்ணி காட்டுறேன். பாஸ்மதி ரைஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணி தான் இது. அண்ட் இந்த வாட்டர் வந்து இந்த 2 கப்பு ரைஸ் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து இதில் வந்து 4 cups ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ 1:2 கணக்கில். ஏன்னா பாஸ்மதி ரைஸுக்கு உதிராக இருந்தால் போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த அளவுக்கு தான் அந்த தண்ணி. ஸோ அந்த தண்ணியே தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1 மினிட் போல் இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ தட் இப்போ இருக்கிற அந்த கிரேவியோட வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும், நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் அந்த ரைஸ் போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டயத்தில்
அதோட ஸோ போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் ரைஸ்க்கும் இந்த வாட்டர் குவான்டிட்டிக்கும் சரியாக இருக்கும். இப்போ வந்து இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். halfway through the cooking நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே போட்டால் கடுத்து போயிடும், அதனால் நான் வந்து halfwayல தான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவேன். இப்போ நமக்கு ஒரு கலக்கும் போது எப்படி ரைஸ் குக் ஆகிட்டுருக்கணும் தெரியும். ஸோ ரொம்ப கலக்க வேண்டாம், லைட்டாக அந்த மசாலா கலக்கிற அளவுக்கு கலந்தால் போதும். மறுபடியும் இதை மூடி வச்சு will let it cook. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகி நிறைய வாட்டர் கம்மியாக இருக்குது. இந்த டயத்தில் நான் வந்து ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட புலாவ் ரெடியாக இருக்குது. இப்போ கார்னுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்னை அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு அதை நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்க போகிறேன். இதோட கொஞ்சமாக cumin பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட் இதில் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. நம்மளோட கார்ன் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்மளோட ப்ராக்கலி ரைஸ் சும்மா பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுது. இது டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். சீக்கிரமும் பண்ணிடலாம் இதை. ஸோ இது ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நம்ம கார்னும் ரெடியாக இருக்குது. இது வெரி வெரி சிம்பிள். ஒரு சைட் டிஷ் மாதிரி குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஸ்கூலுக்கு ஸ்நாக்காகவும் கொடுத்து விடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி பண்ணின ப்ராக்கலி ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் நான் வச்சுருக்கேன் ப்ராக்கலி ரைஸ், அப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டு தயிர் பச்சடி, கார்ன் அண்ட் ரெகுலர் கியூக்கம்பர் தயிர் பச்சடி. ஸோ நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடியாக இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். Until I meet you next time, bye for now from Relax with Raji, உங்கள் ராஜி.